3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. விஜய் அவர்கள் அவர் பண்றாரு, பரவாயில்ல, அரசியல் விட்டுலாம். ஆனால் சீமான் அவர்கள் மக்கள் அரசியலை செய்யதில்லையே அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. எங்க மக்கள் அரசியல் செய்யறதில்லைன்னு யார் குற்றம் சாட்டினா அப்படிங்கிற தரவை நீங்க சொல்லணும். அதான் கேட்குறேன். உங்க திரு விஜயை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். அதாவது நீங்க சொன்னீங்க அவர் 5 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனா 5 நிமிஷம் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஓகே. ஆனா அதை ஏன் பிரதானப்படுத்தணும்னு கேட்குறேன். அதாவது இங்க விஜய்க்கு என்ன ரோல்? அவர் இன்னும் அரசியலுக்கு பெருசா வரல, இன்னும் தேர்தலில் சந்திக்கல. அவரை விமர்சிச்சு என்ன ரோல்னு கேட்குறேன். சிறப்புக்கும் எல்லாருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை, அப்படி எல்லாருக்குமான ஒரு அரசியலை இங்க நம்ம செய்யணும் இல்லையா? அப்போ இந்த மண்ணில் தானே ஆணவ படுகொலை நடந்தது. கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞனுக்கு ஒரு பெரிய அநீதி நடந்தது, நமக்கு தெரியும்ல. அதுவும் ஒரு உயிர் தானே. இங்கே தானே வழக்கொள்ளை நடக்குது, இங்கே தானே மண் திருட்டு நடக்குது, இங்கே தானே தூய்மை பணியாளர்களுக்கான சிக்கல் நடந்தது, இங்கே தானே காவிரி நதிநீர் சிக்கல் நடக்குது. ஆனால் இதெல்லாம் நான் பற்றி பேச மாட்டேன், செலக்டிவாக தான் நான் பேசுவேன் அப்படின்னா அது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கையை சார்ந்த ஒரு அரசியலா? எல்லா இடங்களிலுமே சமரசம் இல்லாமல் களத்தில் மக்களோடு நின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்ல முடியும்னா அது இந்த மண்ணில் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை சீமான். அப்போ ஏன் மேடம் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. பார்த்துருப்பீங்க, திரு விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அவர் பரப்புரை மேற்கொள்ளட்டும், அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் திரு சீமான் அவர்கள் நடப்பு அரசியல், குறிப்பாக மக்கள் நலன் சார்ந்த அரசியல் சரியாக பேச மாட்டார்ன்ற குற்றச்சாட்டு வருது. அவர் முற்றிலும் விஜய் பற்றியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு இதான் வேலையான்ற மாதிரி கேள்வி எழுது. அது எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியல் பண்ணிட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சீமான் அவர்கள் மக்கள் அரசியலே பண்ணுறதில்ல. புதிதாக ஊடகத்துறையை தேடி வரக்கூடிய பலரும் அரசியல் குறித்து குறைந்தபட்ச பார்வையை, ஒரு அலசலை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா மீடியாங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான தூண், அதை நான் முழுமையாக நம்ம ஏற்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது ஊடகத்துறையில் வரும்போது குறைந்தபட்சம் ஒரு அரசியல் புரிதல், பார்வை, ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு வரணும். ஏன்னா உங்களோட முதல் கேள்வியில் எவ்வளவு பிழை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்களா எனக்கு தெரியலை, ஆனால் அதில் பிழை இருக்குது. விஜய் அவர்கள் அவர் பண்ணுறாரு, பரவாயில்ல, அரசியல் விட்டுலாம். ஆனால் சீமான் அவர்கள் மக்கள் அரசியலை செய்யதில்லையே அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. எங்கே மக்கள் அரசியல் செய்கிறதில்லைன்னு யார் குற்றம் சாட்டினா அப்படிங்கிற தரவை நீங்கள் சொல்லணும். அதற்கான பதிலை நான் உங்களுக்கு முன்வைக்குவேன். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த 15 ஆண்டு காலத்தில் யார் ஒருவரும் மக்கள் அரசியல் பேசியிருக்காங்களா அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறி. எல்லாருமே தேர்தல் அரசியல், வாக்கரசியல், கூட்டணி அரசியலை குறித்து நாள்தோறும் பேசுவாங்க. ஒருவேளை உங்களுக்கான புரிதலே இந்த மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் இருக்குது. அதாவது அரசியல்னாலே எலெக்ஷன், அரசியல்னாலே மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்குறது, யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் அரசியல். அதுதான் மக்கள் அரசியல். அதுவும் ஒரு அரசியல்னு சொல்லுவாங்க. அதுதான் மக்கள் அரசியல். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவும் ஒரு அரசியல். அதுவும் கேக்குறேன், அந்த அரசியல் திரு சீமான் அவர்கள் ட்ராக் மாறி போறாருன்ற கேள்வி வருது. எங்களுக்கு ஓட்டுங்கிறது 3ஆம் பட்சம் 4ஆம் பட்சம்னு பல மேடைகள்ல எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை சீமான் அவர்கள் சொல்றாங்க. இப்ப மக்கள் அரசியல்னா என்ன அப்படிங்கிற வரையறை சொல்லுங்க. மக்கள் அரசியல்னா என்ன? மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு இறங்கி போராடலாம். குறிப்பா இப்ப நடக்கிற விஷயத்த சொல்றேன். ஃபுல் ஃபோக்கஸ் திரு விஜய் மேலேயே இருக்கு. அதுக்காக இப்ப காலத்துல மக்கள் பிரச்சனையா நம்ம பார்க்கப்படுது ஆணவ படுகொலைகள், தூய்மை பணியாளர்கள் சிக்கல், கடைசியா இந்த பிரச்சனை தான் இன்னும் புகைந்து கொண்டே இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இந்த பிரச்சனைக்கு யார் களத்துல நின்னான்னு நினைக்கிறீங்க? இல்ல மேடம், இந்த பிரச்சனைக்கு ஆளும் தரப்பு அவங்கள எதிர்த்து பேசினா பரவாயில்ல, தொடர்ந்து விஜய் தான். தூய்மை பணியாளர்கள் இடத்துல விஜய் வர்றது எங்களுக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னு நீங்க பேசினாரா? இல்ல அப்படி சொல்ல வரல மேடம். இப்ப நீங்க கடைசியா நடக்கிற மீட்டிங்ஸ்ல எல்லாமே நான் சொல்றேன். இப்ப அண்மையில கோவையில கூட பேசியிருந்தாரு, அங்க மக்கள் நலன் சார்ந்த விஷயத்த பேசியிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியுமா, 8:45 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த பேச்சு, அந்த கூட்டத்தினுடைய உரை, தாய்மாமன் சீமான் அவர்களுடைய உரை 10 மணி வரைக்கும் நிறைவு பெறல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கும் மேற்பட்ட
நீண்ட நெடிய பேச்சு. மொத்தமாக நீங்கள் ஒழுங்காக கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா 5 நிமிடத்தை தாண்டவில்லை சகோதரர் விஜய் அவர்கள் குறித்த விமர்சனம். அப்போ நம்ம எதை பிரதானப்படுத்துகிறோம் ஊடகங்கள் அப்படிங்கிறதும் இங்கே அவசியப்படுது. நம்ம எதை அன்னைக்கு போட்ட கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். நம்ம எல்லாருமே இந்த நில உடை சமூகத்திலிருந்து வந்தவங்க தான். எல்லா இமயம் வரைக்கும் ஆண்ட நம் தமிழ் முன்னோர்கள் அங்கே எல்லாம் நம்மளுடைய கொடியை நட்டார்களே தவிர்த்து யாருமே அங்கே அரசாளலை அப்படிங்கிற வரலாற்றை மட்டும் சொல்லாமல் இன்னைக்கும் நம்ம அடிமையாக இருக்கிறோம்னா காரணம் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை. இன்னைக்கும் ஹிந்தியை திணிச்சாங்க, இன்னைக்கு ஹிந்திக்காரனையும் திணிக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்தி இங்கே ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு, நிர்வாக சிக்கல் அப்படிங்கறத 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. ஆனால் 5 நிமிட பேச்சை மட்டும் எடுத்து அதை பிரேக்கிங் ஆக்கணும், இல்ல அதை மையப்படுத்தணும், அதை பத்தி பேசணும். அதான் கேக்குறேன். அங்க திரு விஜய பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அதாவது நீங்க சொன்னீங்க அவர் 5 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனா 5 நிமிஷம் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஓகே. ஆனா அதையும் பிரதானப்படுத்தணும்னு கேக்குறேன். அதாவது இங்க விஜய்க்கு என்ன ரோல்? அவர் இன்னும் அரசியலுக்கு பெருசா வரல, இன்னும் தேர்தல சந்திக்கல, அவரை விமர்சிச்சு என்ன ரோல்னு கேக்குறேன். அதாவது அரசியலுக்கு வரலன்னு சொன்னா இதுவும் ஒரு பிழையா தான் நான் பார்க்கிறேன். சகோதரர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்தேன்னு அறிவிச்ச ஒரு அதெல்லாம் ஓகே மேடம், நிறைவு பெற்று தேர்தலை சந்திக்கலன்ற தேர்தல் சந்திக்கிற வரைக்கும் பேச தேவையில்ல விஜயை பத்தி. இல்ல அவர் என்ன இருக்கு, அவர் ரோல் என்னன்னு கேக்குறேன். நீங்க திமுக விமர்சிக்கலாம், அவங்களோட ஆட்சியை விமர்சிக்கலாம், அதெல்லாம் பிரதானப்படுத்துறதை விட்டுட்டு திரு விஜய் அவர்களையே பத்தி போக்கஸ் ஆகுது. அதுதான் இங்க மக்களும் அதை தான் கேக்குறாங்க. அதாவது நீங்க எதை காட்டுறீங்களோ மக்கள் கிட்ட, மக்கள் அதை தான் கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா? நம்ம எதை மக்கள் கிட்ட கொண்டு போய் காட்டுறோமோ அதைத்தான் மக்கள் கேள்வியாக கேட்பாங்க. இன்னைக்கு விஜய் என்பவர் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர். அவருக்கு ஏற்கனவே ஒரு புகழ்ச்சி இருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கு, ஒரு பார்வை அவர் மீது இருக்கு. அதை பயன்படுத்தி ஊடகங்கள் அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டணும்னு நினைக்கிறாங்க. தப்புலன்னு கூட நினைச்சுக்கலாம். நேற்று திரு விஜய் அவர்கள் ஆதரித்தவர் தானே மேடம் திரு சீமான். ஆமா, நாங்க வரவேற்றோம். நாங்க எங்கேயாவது இல்லைன்னு சொன்னோமா? நாங்க இல்லன்னு. இன்னைக்கு திடீர்னு அவர் ஏன் இப்படி தற்கொலை கூட்டமாகுது, தத்துவ கூட்டம் இல்லாத கூட்டமாகுதுன்றது? அப்ப தத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சகோதரர் விஜய் கிட்ட தத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன தத்துவம் சொல்லுங்க. அவருடைய தத்துவத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அவர் சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றாரு, கொள்கை தலைவர்கள்லாம் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன மேடம்? உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒத்து போகுது இல்ல? சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார்ல சகோதரர், மீதி திருக்குறள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை. அப்படி எல்லாருக்குமான ஒரு அரசியலை இங்க நம்ம செய்யணும் இல்லையா? அப்போ இந்த மண்ணில தானே ஆணவ படுகொலை நடந்தது. கவின் அப்படிங்கிற ஒரு இளைஞனுக்கு ஒரு பெரிய அநீதி நடந்தது, நமக்கு தெரியும்ல. அதுவும் ஒரு உயிர் தானே. இங்கேதானே வழக்கொள்ளை நடக்குது, இங்கேதானே மண் திருட்டு நடக்குது, இங்கேதானே தூய்மை பணியாளர்களுக்கான சிக்கல் நடந்தது, இங்கேதானே காவிரி நதிநீர் சிக்கல் நடக்குது. ஆனால் இதெல்லாம் நான் பற்றி பேச மாட்டேன், செலக்டிவாக தான் நான் பேசுவேன் அப்படின்னா அது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கையை சார்ந்த ஒரு அரசியலா? அதே கேள்வி தூய்மை பணியாளர்லாம் நேர்ல போய் பார்த்தாங்களே மேடம். அதுதான் இப்போ எங்க மக்களோட நீங்க நிக்கிறீங்களா, இல்ல மக்களை கூட்டிட்டு போய் உங்க இடத்துக்கு நிக்கிறீங்களாங்கிற பார்வை இருக்கு. அதைத்தான் நாம அரசியல் ரீதியாக தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்ட குழுவே அவங்கள திரு விஜய் அவர்களை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நாங்களே பாக்குறோம், அவங்க தானே மேடம் சப்ஜெக்ட நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப எங்க நிக்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை ஏன் தொடர்ச்சியா விமர்சிக்கிறீங்கன்னு கேட்ட நீங்க, அவர் இன்னும் அரசியல் களத்துக்கே வரல அப்படின்னு சொன்ன நீங்க, இன்னைக்கு அவரை பத்தி விமர்சிக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட நீங்க, இன்னைக்கு அதான் வந்தாரே அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நின்றுருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அரசியலை வாட்ச் பண்ற நம்ம எல்லாருக்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கும் போதுதான் நீ எந்த பாதையில போகிற அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப அதை நோக்கி மக்கள் பயணிப்பாங்க. ஸோ அதை நோக்கி பயணம். இப்ப சகோதரர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு தூய்மை பணியாளர்கள் பாக்குறாங்களா? செகண்டரி சகோதரர், செகண்டரி. நாம என்ன சொல்றோம், இன்னைக்கு கூட மொபைல் பனையூரை கொண்டுட்டு இப்போ ஊரெல்லாம் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். மக்கள் அரசியல் என்பது நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல, மக்கள் அரசியல் என்பது மக்களோட களத்தில் நிற்பது. அப்படி இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் போராட்டமாக இருக்கட்டும், டிஎன்பிசி மாணவர்களுடைய சிக்கலாக இருக்கட்டும், செவிலியர் போராட்டமாக இருக்கட்டும், மருத்துவர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே சமரசம் இல்லாமல் களத்தில் மக்களோடு நின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்ல முடியும்னா அது இந்த மண்ணில் எங்களுடைய
தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான். அப்ப ஏன் மேடம் மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க? அது மக்களை பத்தி நம்ம என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை 1008. இன்னைக்கு அவர்களை இந்த நிலையில வச்சிருக்கிறதுக்கு காரணம் அரசுங்கிற புரிதல் வந்து அவர்களுக்கு பொறுமையா வரும். அந்த பாதையில தான் நாம் தமிழர் கட்சி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு நான் இன்னைக்கு நாளை எப்படி ஓட்டுறது, என் பசங்களுக்கு எப்படி ஃபீஸை கட்டுறது, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, கரண்ட் பில்லை நான் எப்படி கட்டுறது, நான் இஎம்ஐ எப்படி முடிக்கிறது, இந்த பிரச்சனை நான் எப்படி கடக்கிறதுன்னு தலைக்கு மேல அவங்க பிரச்சனை இருக்கு. அதுவும் ஒரு அரசியல் தான். இதை எல்லாவற்றையும் தீர்மானிப்பதும் அரசியல் அதிகாரம் தான் அப்படிங்கிற புரிதலை தான் நாம் தமிழ் கட்சி ஏற்படுத்திட்டு வருது. அப்போ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை விட 1000 மடங்கு அதிக கவனம் புதிதாக வரக்கூடிய திரையிலேருந்து வந்துட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக ஊடகங்கள் கொடுக்குது அப்படின்னா அது முதல்ல ஃபேரான ஒரு பர்செப்ஷனா, ஒரு ஃபேரான இந்த மண்ணில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப ஃபேரான ஒரு போக்கா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து அசஸ் பண்ணணும். அப்போ அதில் ஒரு பிணக்கு இருக்கு. இன்ன வரைக்கும் ப்ராப்பராக கொள்கையே அறிவிக்காதவர், தத்துவத்திலே குழப்பத்தை வைத்திருப்பவர், மக்களுக்காக முழுமையா நிற்காதவர், அவருக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கு. திரைத்துறையிலேருந்து யார் வந்தாலும் இதே மாதிரி அட்டென்ஷன் இருக்கும். சகோதரர் இன்னைக்கு அரசியலுக்கு வராம, விஜய் அவர்கள் அரசியலுக்கே வராம அவர் திரைத்துறையிலே இருந்து வெளியில வந்து மக்களை பார்க்க போறேன்னு சந்திக்க வந்தா இதே மாதிரியான அட்டென்ஷன் இருக்கும். ஆனால் அதை பிரதானப்படுத்தி ஊடகங்கள் காமிக்கும் போது அப்படித்தான் நமக்கு தெரியும். பிரதானப்படுத்தி ஊடகங்கள் காட்டுவதற்கு முன்பே அவங்களுக்கு அவங்க தொண்டர்களோ அவ்வளவு கூட்டம் வருது இல்ல மேடம். அவங்க நாளைக்கு இல்ல நான் அப்படி சொல்ல இல்ல கூட்டம் நான் சொல்ல வரல. அவங்க நாளைக்கு வாக்கு செலுத்தலாம்ல. அப்பனா விட நாம் தமிழர் கட்சி விட அதிகமான வாக்கு நாளைக்கு தாவேக பெற வாய்ப்பு இருக்குல்ல. வாக்கு வாங்கட்டும், வாக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம அதை பத்தி நாங்க இங்க உள்ள தூய்மையோட அரசியல் செய்யறோங்கிறோம். தேர்தல் அரசியல் செய்யல, மக்களுக்கான அரசியல் செய்யறோம், தேர்தல் அரசியல் செய்யல. தேர்தல் ஒன்று விலகிடல மேடம். நாங்க வந்து வாக்குக்கானவர்கள் அல்ல, மக்களுடைய வாழ்க்கைக்கானவர்கள் சொல்றோம். அதிகாரம் இல்லாம இது எது ஒண்ணுமே மாற்ற முடியாதுன்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. அதிகாரம் தான் அனைத்து துன்பப்பூட்டுகளுக்கும் சாவின்னு சொல்றாரு. இதை புரிந்த உணர்ந்த நாம் மக்கள் இன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க நினைச்சு பாருங்க, என்னுடைய மக்கள் எப்படி இருந்தாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு விழிப்புற்ற சமூகமாக மாறி இருப்பதற்கு காரணமே இந்த தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி நம்ம பார்க்கிறோம். சரி, நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குன்னு அப்படின்னு மக்கள் வராங்க. ஏன் சகோதரர் விஜய் அவர்கள் திருப்பியும் திராவிடம் மட்டும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லாம தமிழ் தேசியத்தையும் ஒரு கண்ணுன்னு சொல்றாரு? ஏன்னா இங்க ஒரு மறுமலர்ச்சி அரசியல் பிறந்திருக்கு. வெறும் திராவிடம் மட்டும்தான் நம்மளுடைய சித்தாந்தம்னு நினைச்சிட்டு இருந்த பல மக்களுக்கு மத்தியில இல்ல தமிழ் தேசியமும் ஒரு உகந்த கருத்தியல் தான் இந்த மண்ணுக்கு. சூழலியல் காக்க, தமிழர் ஆள, தமிழ் மீள, தமிழருடைய ஆட்சி மலர, இங்க வந்து பெண்களுக்கான சம வாய்ப்புகள் பெற, எல்லாருடைய நலனும் வந்து மேலோங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் தேசிய கருத்தியலை முன்வைத்த ஒரு அரசியலை மக்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியலே திரு சீமான் அவர்கள் தான் மக்கள் மனதில் விதைத்தார். அதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய தலைவர்கள் இல்லையா மேடம்? 1980கள் அதற்கு முன்புல இருந்து இங்க தமிழ் தேசியம் பேசப்படுது. ஆனால் ஒரு ஜோல்னாப்பை, ஒரு குட்டி அரங்கம், அதற்குள்ள மட்டும் முடங்கி கிடந்த தமிழ் தேசியம் அவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. கட்டாயம் நாங்க தூக்கி பிடிக்கிற அளவிற்கு ஐயா சீபா ஆதித்யநாதையோ, அண்ணல் தங்கோ அவர்களையோ, கியாபே விஸ்வநாதம் அவர்களையோ, இல்ல மறைமலை அடிகள் அவர்களையோ, இல்ல பெருஞ்சித்தினார் அவர்களையோ, இவங்க எல்லாரையும் தூக்கி நாங்க கொண்டாடுற அளவுக்கு இங்க யாராவது தூக்கி கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. அப்ப திராவிடம் தமிழர்களுடைய அறத்தையும் வரலாற்றையும் மடைமாற்றும் அழிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மண்ணில் விதைச்சிக்கிட்டு வரும். அப்ப மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம கிட்ட திருப்பியும் புதிதாக ஒரு கட்சி வந்து அதே குண்டு செட்டில் குதிரை ஓட்டம், திருப்பியும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு வந்து திருப்பியும் பின்னோக்கி எடுத்துட்டு போவோம். விஜய் பார்த்து பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து யார் வேணாலும் கனவு காணலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் யோசிக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் கனவு காணலாம். நம்மளோட 8% வாக்கு வந்து இவர் வந்து உடைச்சிருவாரோன்ற பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஐயோ ஆமா, ரொம்ப பயமா இருக்கு, எங்களுக்கு 8% போயிடும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு பயங்கர பயம் இருக்கு. அது மாதிரி கனவு கண்டுக்கோங்க, நம்மளுக்கு அதை பத்தி சிக்கல் இல்லை. நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை நோக்கி போகுது. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான முயற்சியை இந்த மண்ணில் விதைக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, யாருக்கிட்டையும் எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த காலத்தில் நம்ம பண்ணுறோம். அதனால் நீங்கள் என்ன கனவு இன்னைக்கு வந்து உலகமே பூமியே வந்து உருண்டை இல்லைன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு உலகம் பூமி உருண்டை இல்லை தட்டைன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அது செய்தியாக கூட இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் போச்சு. அது பரவாயில்ல மேடம். அதனால சகோதரர் அவர்
அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, கனவு காண்பதற்கும் இல்ல என்ன கருத்துகளையும் பதிவு செய்யறதுக்கும். ஆனால் அதுல ஆய்ந்து அதனுடைய பகுத்தறிவு தன்மையை உணர்ந்து இந்த மண்ணில் செயல்படுறவர்களுக்கு தான் இந்த நாடு. திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து திரு விஜய் விமர்சிக்கிறார். ஆனா பதிலுக்கு ரியாக்ஷன்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து எதுவுமே வரலையே. திரு விஜய் அவர்கள் என்னைக்காவது ரியாக்ட் பண்ணியிருக்காரு? சகோதரர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவையும் பாஜகவையும் விமர்சிச்சுட்டே வருது. அவங்க விமர்சிச்சுட்டாங்களா? அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் தொடர்ந்து பாருங்க பிரஸ்ல அமைச்சர் கூட ரியாக்ட் பண்ணியிருக்காரு மேடம். அப்படி ஏதாவது திரு விஜய் அவர்கள் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு? சரி, விஜய் ரியாக்ட் பண்ணாம போகட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது எங்களுடைய தார்மீக உரிமை. இன்னைக்கு அவர் தவறான ஒரு மடைமாற்றத்தை இந்த மண்ணில் அவர் உங்களை மதிக்கலன்ற மாதிரி தானே நம்ம பேச்சு வருது. எங்களுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. ஆனால் அவர் ஒரு தவறான அரசியலை இங்க செய்யறாரு அப்படிங்கிற அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. நீங்க ரிசர்வ்டா இருக்கலாம், நீங்க எனக்கு இந்த பாயிண்ட நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய கூட்டணிக்கு பிணக்கு வந்துடும், எனக்கு கூட்டணிக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த கவலை எங்களுக்கு கிடையாது, அந்த பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா யாருக்கும் வந்து மண்டிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாட்டை துணிவோட முன்வைக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கு, அதனால நாங்க முன்வைக்கிறோம். அதுவும் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து திரு சீமான் அவர்கள் சந்திச்சு வந்தது பிறகு அவருடைய அரசியலே வந்து மாற்றம், அவரால் குறிப்பா அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரோ அதையே அவர் வந்து சமரசம் பண்ணிட்டாருன்ற விமர்சனமும் வருது இல்ல மேடம்? ஏதாவது ஒரு பக்கம் நில்லு தம்பி, ஒண்ணு தமிழ் தேசியம் நில்லு, இல்ல ஒண்ணு திராவிடம் இல்ல, என்ன தப்பு இருக்கு மேடம்? ஏதோ ரெண்டு பக்கத்துக்கு நடுவுல இருந்தா என்ன ஆகும்ன்றத அன்னைக்கு தாங்க சீமான் அவர்கள். அப்ப திரு சீமான் அவர்கள் அப்படிதானே மேடம் பண்றாரு? அன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு பேசினா சந்திக்காம திரு சீமான் அவர்களும் அதிமுக பிரச்சாரம் பண்ணவர் தான். அன்னைக்கு திராவிடம் பேசினாரு, இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறாரு. இவரும் இரட்டை மாறுவேறு. ஆனால் அவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். நான் வழி நடந்த பாதை எது, நான் வழி நடத்தும் பாதை எதுன்னு சொல்றாரு. அன்னைக்கு தேர்தல் அரசியல் கூட நாங்க இல்ல, அன்னைக்கு கட்சின்னு ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே உருவாகல. ஆனால் இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த மக்களையும் 36 லட்சம் மக்களினுடைய நன்மதிப்பை நீங்கள் விமர்சிக்கிறீங்களா? இல்ல மேடம், குறை சொல்றீங்க. நீங்க சொல்றீங்கல்ல மேடம், 15 வருஷமா தமிழ் தேசியத்தை வந்து அவர் வந்து போதிக்கிறாருன்றீங்க. 2011 ஒரு திராவிட கட்சிக்கு தானே இவர் பிரச்சாரம் பண்றாரு. 2011 நாம் தமிழ் கட்சி தேர்தல் அரசியல நின்னுச்சா முன்னாடி? அப்போ ஒரு தமிழ் தேசியவாதி தானே. என்ன எதை வச்சு சொல்றீங்க? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இதை சொன்னாருன்னு சொல்றீங்க. அது 2009 சொன்னது. அப்போது இயக்கமே நமக்கு வந்து ஆதரவை தெரிவித்தது. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கூற்றுக்கு பின்னாடி, நான் நாடாளுமன்றத்துல ஆட்சி அமைச்சேன் அப்படின்னா பெரும்பான்மை வாங்கி கட்டாயம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட கலந்து பேசி ஈழத்தை பெற்றுத் தருவதற்கான எல்லா முயற்சியும் செய்வேன்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு இயக்கமே அங்க உடந்தையாக இருந்தது, அதற்கு நன்றி தெரிவித்தது, அதனை வந்து வரவேற்று ஒரு சுட்டறிக்கை ஒரு 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 லெட்டரை அனுப்பிச்சு வச்சுச்சு. அதனால நாம வந்து அதை வரவேற்றோம். ஆனால் ஐயா எம்ஜிஆர் ஆட்சி அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியையோ இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியோ குறை சொல்லாம இருந்திருக்கோமா? அவர்களுடைய ஆட்சியும் ஊழல் மலிந்த ஆட்சி அப்படிங்கிறத சுட்டி காமிக்காம எங்கேயுமே இருந்ததில்ல. தூத்துக்குடி துப்பாக்கி கொலைக்கு காரணமானவர்கள் எடப்பாடியோட ஆட்சி அப்படின்னு அதுல வழக்கும் ஆகி அதுல போய் அருணாச்சல மானியமெல்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சாட்சியமாக அதுல அந்த குற்றத்துல வந்து அது தப்பு, அது நடந்தது என்ன அப்படிங்கிற இதுல அந்த டிஸ்கஷன்ல எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு இது அதற்கு போய் பதிலும் சொன்னார். ஸோ நீங்க வந்து நாங்க செலக்டிவா பேசுறோம் பேசல, எல்லாரையும் சமரசம் இல்லாம சமதட்டில் வச்சு அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தவறாக இருந்தது. நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண மேடம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம். நன்றி மேடம். நன்றி.